பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே என்று எத்தனை பேர் கலங்கிட்டு இருக்கிறீங்க? அநேகர் பவுண்டேஷன் போட்டு, அநேகர் இடம் வாங்கிட்டு, அநேகருக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஒரு வீடை நான் கட்டுவேன், உங்களுக்கு ஒரு வீடை நான் கொடுப்பேன், நீ நிற்கப்பட்டு இருக்கிற அந்த வீடை மீண்டும் நீ கட்டுவாய், உன்னுடைய இடத்துல நீ வீடை கட்டுவாய் என்று கர்த்தர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜெபிக்க வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும், கர்த்தரோடு நம்ம இணைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு பாருங்க, அவரு மிகவும் மனக்கசந்து இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்குவதற்கு ஒரு இடம் இல்லையே, ஒரு தெய்வ ஆலயம் இல்லையே என்று அவர் நினைத்தார், செபித்தார். ஆனா பாருங்க, அவர் நினைத்ததற்கு இரட்சகர் தேவன் என்ன செய்தார் என்றால், தாவீதுக்கு ஒரு அரண்மனையை கொடுத்தார். பிரியமான தேவச்சனமே, நாமளும் கர்த்தருக்கு முதலாவது இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வரும் பொழுது, சபைக்கு தவறாம நம்ம போகணும். எல்லா காரியத்திற்கும் நம்ம என்ன செய்யறோங்க, நேரத்தை எடுத்துக்கிறோம், தவறாம போகிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரத்தோடு வரணும், ஆலயத்திற்கு நேரத்தோடு போங்க, பைபிள் வாசிங்க, ஜெபிங்க. கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் அன்பையும் விட்டு விடாதபடி கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது, கர்த்தர் நீங்க நினைச்சு பார்க்கிறதை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதமான வீடை கர்த்தர் கண்டிப்பாய் கொடுப்பார். தாவீதுக்கு ஆண்டவர் அரண்மனை கொடுத்தார். நீங்களும் விசுவாசிங்க. விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அதே தேவன் உனக்கும் எனக்கும் நிச்சயமா கொடுப்பார் என்று நம்புங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து உங்களுக்கு சீக்கிரத்துல நிக்கப்பட்ட வீடு, கட்டப்படாத இருக்கிற வீடு, கட்ட வேண்டும் நினைக்கிற வீடு, வீடே இல்லையே, வீடு வேண்டும் என்று நினைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிங்க. அவரை தேடுங்க. முதலாவது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதமானவராக இருக்கிறார். இந்த விசுவாசிங்க. கர்த்தர் வீடை கொடுத்துட்டார், நான் கட்டிட்டேன், அதுல தங்கி இருக்கிறேன்னு நம்புங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து ஒரு பெரிய வீடை கர்த்தர் கொடுத்து பலப்படுத்துவாராக. விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உனக்கு ஒரு வீடை கட்டுவார் என்று அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்துல வாழ்ந்த ஆண்டவரே, மிகவும் ஆண்டவரே சப்பா, தாமதமா இன்னும் ஏன் நான் வீடை கட்டவில்லை என்று அப்பா, அநேக காரணத்தினால தடப்பட்டு இருக்கிற அந்த வீடுகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைன்ல எந்த இடத்துல பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அப்பா, பிள்ளைகளுடைய தடைகளை உடைத்து அந்த கூடார வீடை கட்டி ஆண்டவரே சப்பா ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே உண்மையாய் உம்மை நேசித்தது நிமித்தமாய் உமக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று நினைத்தாரப்பா. அதே போல ராஜா, ஒரு பெரிய அரண்மனையை தாவீதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. இப்பொழுது ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற பிள்ளைகள், நான் சபைக்கு போக வேண்டும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்க வேண்டும் என்று முதலாவது உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடையட்டும் ஆண்டவரே அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, தடைப்பட்டு இருக்கிற எல்லா தடைகளும் அகற்றி போட்டு ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக என் தேவன் பலப்படுத்துவீராக ராஜா. அப்படி அவருடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். வீடை கட்டி பலப்படுத்தி ஆண்டவரே ஆசீர்வாதமான ஆண்டவரே அந்த திறப்பை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு வீடை நீங்கள் தந்தீங்க என்று விசுவாசிக்கிறோம். கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. தடைப்பட்டு இருக்கிறத கர்த்தர் நீக்கிட்டாரு. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.